ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த நல்ல நாளிலே 2015 முதல் மாதத்திலே வல்லமையின் துணி இணைய வானொலியின் மூலம் தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள தேவன் செய்த பெரிதான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்திலும் கூட ஆவியானவர் தாமே நான் கொடுக்க போகிற இந்த வார்த்தையின் மூலம் உங்களோடு இடைபடுவாராக. தேவன் இந்த கடைசி காலத்திலே அநேக வாலிப பிள்ளைகளை எழுப்பும்படிக்காக, அநேக வாலிப பிள்ளைகளை தேவனுக்கு முன்பாக எழுப்பும்படிக்காக, அநேக நல்ல உள்ளங்களை ஆண்டவருக்கு நேராக எதிர்கொண்டு வந்து கடைசி காலத்தில் வருகிற போராட்டங்களின் மத்தியிலும், பிரச்சனைகளின் மத்தியிலும், சூழ்நிலைகளின் மத்தியிலும் தேவனை விட்டு விலகி போகக்கூடிய சூழ்நிலை வரும்போது கூட என் தேவனுக்காக ஒருபடி முன்னே சென்று என் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு கூட்ட ஜனத்தை என் தேவன் ஆயத்தப்படுத்துவார் என்ற நம்பிக்கையில நாங்களும் அருமையான பாஸ்டர் செல்வம் அவர்களும் இணைந்து இந்த ஊழியத்திற்காக நாங்கள் போராடுகிற இந்த சூழ்நிலையிலே தேவன் யாராவது ஒரு மூலையிலே எங்கோ இருக்கிற ஒரு ஜனத்தை தொடுவார் என்ற விசுவாசத்தோடு செய்தியை ஆரம்பிக்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலும் கூட மனிதனுடைய இருதயங்கள் எப்படிப்பட்டது என்ற ஒரு காரியத்தை குறித்து ஆவியானவர் தாமே உங்களோடு பேச இடைபடுவாராக. தேவன் இந்த நல்ல நாளிலே மனிதனுடைய இருதயங்கள் மிக 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 ஒரு மனிதனுக்கு முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது. இந்த மனிதனுடைய இருதயங்கள், மனுஷனுடைய இருதயத்திலே அநேக காரியங்கள் அவனுக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அதனாலே வேதம் மனிதனுடைய இருதயத்தை பற்றி மிக நேர்த்தியான சில காரியங்களை திட்ட தெளிவாய் வெளிப்படுத்தி இருக்கிறது. ஆனால் உலக பிரகாரமாக, சயின்டிஸ்ட் பிரகாரமாக சில காரியங்களை, இருதயத்தை பற்றி சில காரியங்களை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலான இருதயத்திற்குள்ளாக இருந்து என்ன செயல்படும் என்பதை பரிசுத்த வேதாகமம் மாத்திரமே மிக தெள்ள தெளிவாய் நமக்கு போதித்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சில காரியங்களிலே இந்த இருதயத்தின் தன்மைகள் என்ன, அந்த இருதயம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறேன். அதுல முதலாவதாக நாம் இருதயத்தின் தன்மை எப்படி இருக்கும் என்று சொல்லி எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே, இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? 10வது வசனம் திரும்ப வாசிப்போம். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கும் இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளாந்திரியங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல உங்களிடத்திலே சொல்லுகிறார். எனக்கு பிரியமான ஜனமே, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. இந்த உலகத்திலே மனுஷனுடைய இருதயத்தை எந்த ஒரு மனுஷனாலும் அளக்க முடியாது. அந்த மனிதன் எந்த நேரத்திலே எதை யோசிப்பான், எந்த நேரத்திலே எதை செய்வான், எந்த காரியத்தை தேவனுக்கு பிரியமாய் செய்வான், எந்த காரியத்தை பிசாசுக்கு பிரியமாய் செய்வான், எந்த காரியத்தை தனக்கு பிரியமாய் செய்வான் என்பதை எந்த ஒரு மனிதனாலும் கணிக்க முடியாது, எந்த ஒரு மனிதனாலும் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் இந்த இருதயம் எந்த நேரத்திலே தனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் இருந்து விலகும், எந்த நேரத்திலே தனக்கு கொடுக்கப்பட்ட நீதியை அது நிறைவேற்றும், எந்த நேரத்திலே அந்த நீதியை விட்டு புறம்பே போகும் என்பதும் ஒரு மனிதனாலும் சொல்ல முடியாது. ஆனால் நான் ஆராதிக்கிற உன்னதமான தெய்வம் 2000 வருடங்களுக்கு முன்பு இந்த பூலோகத்திலே மனித அவதாரம் எடுத்து வந்த அந்த உன்னதமான தெய்வம், ஆதியிலே வார்த்தையாய் இருந்த அந்த தெய்வம் எழுதின பரிசுத்த வேதாகமத்திலே மிக தெள்ள தெளிவாய் மனுஷன் எப்படிப்பட்டவன், அவனுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதை மிக நேர்த்தியாய் என்னுடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு பெயர்தான் இந்த வேதம் பரிசுத்த வேதாகமம் என்று பெயர் பெற்றிருக்கிறது. இந்த பரிசுத்த வேதாகமம் எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை அறியத்தக்கவன் ஒன்று
அந்த இருதயத்தில் இருக்கிற சிந்தனைகளை அறிகிறவன் அவனாய் இருக்க முடியும், இன்னொன்று அவனை படைத்த இறைவனாய் இருக்க முடியும். இந்த இரண்டு பேருக்குள் மத்தியிலே ஒருவனுடைய இருதயத்தில் என்ன சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறது எவனாலும் அறிய முடியாது. ஆனால் ஆண்டவர் உன்னை படைத்த அந்த உன்னதமான இறைவன், நீ தாயின் கருவிலே உருவாகும் முன்னே உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன அந்த தெய்வம், நீ எந்த நேரத்திலே பிறப்பு என்று இந்த உலகத்திலே வரப்போகிறாயோ அந்த தினத்திலேயே உன்னை குறித்ததான காரியத்தையும், நீ எங்கே பிறப்பாய், நீ எப்படிப்பட்ட வீட்டிலே இருப்பாய், நீ என்ன காரியத்தை செய்து கொண்டிருப்பாய், எதற்காய் இந்த இடத்துல பிறக்கிறாய் என்பதையும் அவர் தாயின் கருவிலே உருவாகும் முன்னே உன்னை தெரிந்தெடுத்த தெய்வம், உன் இருதயத்திலே என்னென்ன விதமான சிந்தனைகள் இந்த காலகட்டத்திலே ஓடும் என்பதையும் அவர் தன்னுடைய புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார். அப்பேற்பட்ட உன்னதமான இறைவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். அவர் உன்னை என் கைகளிலே வரைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த தெய்வம் சொல்லுகிறார், கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளுக்கும் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கும் இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் சோதித்து நம்முடைய இருதயங்களிலே என்ன காரியங்கள் இருக்கிறது என்பதை சோதித்து அறிகிறதுனால்தான் அந்த இடத்திலே தாவீது ஒரு இடத்திலே சொல்கிறான், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், அப்பொழுது பாதகர்களுக்கு உமது வழியை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள் என்று சொல்லுகிறான். காரணம் என்ன? சுத்த இருதயம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மனிதனையும் தரிசிக்கிறதுக்கு இருதயத்திலே சுத்தம் தேவையில்லை. இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசின் தந்திரங்களோடு செயல்படுவதற்கு எந்த மனிதனுக்கும் இருதயத்திலே சுத்தம் தேவையில்லை. ஆனால் உன்னையும் என்னையும் படைத்த அந்த உன்னதமான இறைவனை நீ பார்க்க வேண்டுமானால் உனக்குள்ளே சுத்த இருதயம் இருக்க வேண்டும். அந்த சுத்த இருதயம் இல்லாத எந்த ஒரு மனிதனிடத்திலும் அவர் இருதயத்திலே வாசம் செய்ய முடியாது. தேவனுடைய மனுஷர்கள் சுத்த இருதயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனை பின்பற்றி இருக்கிறவர்கள் சுத்த இருதயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனை ஆராதிக்கிறேன், தேவனை பாடுகிறேன், தேவனை புகழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் சுத்த இருதயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த சுத்த இருதயம் இல்லாதவர்களிடத்திலே தேவனும் தூர நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டே இருப்பார். நீ அநேக காரியங்களை செய்யலாம், அநேக காரியங்களை தேவனுக்காக செய்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், மாய்மாலமான இருதயத்தை தேவன் ஒரு நாளும் தன்னிடத்திலே கொண்டு வருகிறதில்லை. அவனை குறித்து ஒரு பெரிதான திட்டங்களை தேவன் வைக்கிறதில்லை. எனக்கு பிரியமான ஜனமே, இந்த வல்லமையின் துணி மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான ஜனமே, உன்னுடைய இந்த நேரத்தில் தேவனுக்காய் நீ எழும்பின நாட்களில் இருந்து இன்று ஒரு விசை கூட உன் இருதயத்தை நீ சோதித்து அறிந்து பார். உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக உண்மையாய் இருக்கிறதா? உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் இருக்கிறதா? உன் இருதயம் தேவனை மாத்திரம் சார்ந்திருக்கிறதா என்பதை நீ ஒரு விசை பார்த்தால், தேவன் உனக்கு இந்த நேரத்தில் ஆவியானவர் நான் பேசிக் கொண்டிருக்கும் போது உன் இருதயத்தின் வெட்ட வெளிச்சங்களை உனக்கு காண்பித்துக் கொடுக்க முடியும். எனக்கு பிரியமான ஜனமே, இனி காலம் செல்லாது. கடைசி காலத்துல நாம் வந்திருக்கிறோம். அநேகர் கிறிஸ்தவத்துக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே வந்திருக்கிறோம். வாலிப பிள்ளைகள் எழும்பக்கூடிய ஒரு நேரத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். வாலிபர்கள் என் தேவனுக்காக எழும்பி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வர வேண்டிய நேரத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இன்னும் கிறிஸ்தவம் வாலிபர்களை எழுப்பாதபடிக்கு அநேக தடைகளை பிசாசானவன் ஆங்காங்கே உண்டு பண்ணிக்கொண்டு என் தேவனுடைய பிள்ளைகளை முறியடிக்கிற காரியங்கள் இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு சில காலங்களுக்குள்ளே இந்த உலகத்திலே மிகப்பெரிய கொந்தளிப்புகள் வரும்போது, ஐயோ என் பிள்ளைகள் என் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் போய்விட்டார்களே என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை வரும்போது என் பிள்ளைகள் அழுது நிற்கக்கூடாது. அதற்காக தான் தேவன் இந்த எச்சரிப்பின் செய்தியை உங்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு பிரியமான ஜனமே, தேவன் உன்னை குறித்து ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்திற்கு நீ ஆணா இருந்தாலும் சரி அல்லது பெண்ணா இருந்தாலும் சரி, நீ உன்னை இந்த இரவு வேளையில தேவனுடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது மகிமையான தேவன் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வருவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த இடத்துல இருதயத்தை குறித்து பார்க்கும் போது, இருதயமே ஒருவனது உள்ளான மனிதனாக இருந்து அவனது விருப்பங்கள், உணர்ச்சிகள், எண்ணங்கள் ஆகியவை தன்னிலே அடக்கி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இது தீங்கும் அசுத்தமும் நிறைந்ததாக இருக்கிறது. இதன் பலனாக மக்கள் தேவனுடைய நீதியில் வழியில் திரும்புவதற்கு பதிலாக சுயநலத்திற்கும் தீமைக்கும் நேராய் திரும்புகிறார்கள். அசுத்தமான மனித இருதயம் சுத்தப்படுத்த முடியாத நிலைக்குள்ளாக தன்னைத்தானே மாற்றிக்கொள்ள முடியாதபடி தடுமாறுகிறார்கள். இப்பேற்பட்ட சூழ்நிலையிலே ஐயோ எனக்கு யார் இந்த காரியத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும் என்று நீ ஒருவேளை புலம்பி நிற்கலாம். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். வேற எந்த இடத்தையும் காத்துக்க சொல்லல ஆண்டவர். முதலாவது இருதயம் சரியா இருந்தால் மீது எல்லாம் சரியா இருக்கும்.
அந்த இருதயத்துல கேடுபாடான காரியங்கள் இருந்தால் நீ என்ன காரியத்தை செஞ்சா கூட அது சரியா இருக்காது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு முன்பாக, ஆண்டவரே என்னுடைய இருதயங்களை நீர் ஒருவர்தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ அந்தரங்கத்துல என்ன காரியம் செய்தாலும் மனுஷனுக்கு தெரியாது. ஆனால் 139 சங்கீதம் சொல்லுகிறது, நான் உன்னை தூரத்தில் இருந்து அறிந்து கொண்டிருக்கிறேன். உன் நினைவுகளை, நீ உட்கார்ற இடத்துலயும் சரி, நீ நடக்கிற இடத்துலயும் சரி, நீ எழுந்திருக்கிற இடத்துலயும் சரி, எல்லா இடத்துலையும் அடுத்த நிமிஷம் நீ என்ன பண்ண போறங்கிறதையும் நான் இங்கிருந்து அறிந்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ வாலிப பிராயத்துல உன் சிருஷ்டிகரை நினை என்று வேதம் சொல்லுகிறது. அநேகர் என்ன பண்றாங்க, ஒரு நல்ல காலேஜ் டைம் அப்படிலாம் வரும்போது என்ன பண்ணிடுறாங்க, ஆண்டவர் விட்டு அப்படியே விலகி போயிடுறாங்க. காரணம் என்ன? நல்லா பைபிள் படிச்சு நல்ல பாட்டு பாடி தேவனோடு மகிமைப்படுத்தின எந்த குடும்பத்தில் இருந்த பிள்ளையா இருந்தாலும் சரி, அந்த டீனேஜ் வந்ததுக்கு அப்புறம் தேவனை மறந்து ஒரு விசை கூட வெளியில போயிடுவாங்க. அதை எப்படிதான் பிசாசு அவங்களை வெளியில கொண்டுட்டு போவானோ தெரியாது. ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் நடந்தது. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் இந்த நேரத்தில் அதை உங்களுக்கு சொல்ல வைத்திருக்கிறார். நான் பாஸ்டர் பையன் தான், கிட்டத்தட்ட 55 வருடமாக ஊழியம் நடக்கிற ஒரு பாஸ்டர் பையன் தான். என்னுடைய 20வது வயசுலலாம் நான் சபைக்கே போக மாட்டேன். என்னுடைய 20வது வயசுல சர்ச்சில் போய் கடைசி இதுல உட்காந்துட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ள கிரிக்கெட் விளையாட கூப்பிடுவாங்க, அப்படியே கிளம்பி போயிடுவேன் வெளியில. அப்போ எங்க அம்மா அப்பாவும் சொல்லுவாங்க, ஐயோ இப்படிப்பட்ட பிள்ளையை பெற்றுட்டேனே, இப்படிப்பட்ட காரியங்கள்ல இந்த பிள்ளை இப்படி போயிடுச்சு. எல்லா பிள்ளைகளும் ஊழியத்துக்கும் மற்ற காரியங்களுக்கு நிக்கிறாங்க, இந்த பிள்ளை மாத்திரம் இப்படி நிக்குதே. ஹல்லேலூயா. அப்படிலாம் சொன்ன நேரங்கள் உண்டு. ஆனால் தேவன் ஒரு நாளை எனக்காக திட்டம் பண்ணி வைத்திருந்தார். அந்த நாளிலே நான் இந்த ஊழியங்கள் எல்லாம் செய்ய மாட்டேன், எனக்கு இந்த ஊழியமே தேவையில்லை, நான் நீங்க படுகிற கஷ்டங்கள் போதும், நான் அந்த ஊழியம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி 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 அவர்களை விசனப்படுத்தி கொண்டிருந்த நாட்கள் உண்டு. ஆனால் எவ்வளவோ சம்பாதிச்சேன், என்னென்ன காரியங்கள் எல்லாம் செஞ்சேன், பணத்தின் பின்னாடியே ஓடினேன். ஆனா ஒரு நாள் வந்த போது என் தேவன் எல்லாவற்றையும் மடங்கடித்து போட்டு, என் ஊழியத்திற்கு உண்மை இல்லவன நீதான், உனதான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன், நீதான்டா அந்த ஊழியத்தை வந்து செய்யணும்னு சொன்னாரு. அல்லேலூயா. அப்போ அந்த ஊழியத்தை நான் செய்ய வரும்போது எனக்குள்ளே கலக்கம், பிரச்சனை, போராட்டம், சூழ்நிலைகள். ஐயோ என்னிடத்துல இந்த ஊழியத்தை செய்யற அளவுக்கு பலன் கிடையாது, போராட்டம் கிடையாது, பரிசுத்தம் கிடையாது, நீதி கிடையாது. அப்போ எல்லாம் சொல்லும் போது ஆண்டவர் சொன்னாரு, என்னுடைய காரியத்தை நீ செய், மீதி காரியத்தை நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. அப்பதான் நான் சொன்னேன், ஆண்டவரே இது எனக்கு புதுசு, நான் வெளியில பேங்க்ல வேலை பார்த்தவன், இது எனக்கு புதுசு, நல்ல 70,000 80,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், அது எனக்கு போதும் நான் சொல்லியிருந்தேன். ஆண்டவர் சொன்னாரு, எல்லா காரியத்தையும் அவர் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளாக எல்லாம் நான் எதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அதெல்லாம் கைய வச்சார். அதெல்லாம் கைய வச்சு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போட்டுட்டு இப்ப போய் என் வேலையை செய்ய அப்படின்னு சொன்னார். அப்போ நான் கண் கலங்கி போய் குருடான ஒரு நிலைமையில, ஐயோ இனி நான் எப்படி பணத்தை பார்க்காம என்னால எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் ஒரு பாடலை எனக்கு கொடுத்தார். அந்த நேரத்துல அந்த பாடலை நான் எழுதி கொண்டு அழுது கொண்டு அந்த பாடலை எழுதினேன். ஐயோ இடத்துல இருக்கிற எல்லா செல்வங்களும் போயிடுச்சு, இனி நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஊழியத்துல மத்தியில போய் என்னால இருக்க முடியாது, ஏன்னா ஊழியக்காரன் எவனும் உண்மை கிடையாது, அந்த இடத்துல போய் என்னால நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி நான் இருந்தேன் ஒரு சூழ்நிலையில. ஆனால் தேவன் என்னை உண்மை உள்ளவன் என்று கண்டு அந்த ஊழியத்திற்காக ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்தார். அப்ப கொண்டு வரும்போது அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு ஒரு பாடலை எழுதினேன். கர்த்தர் என் கண்மலை, கர்த்தர் என் கோட்டை, கர்த்தர் என் இரட்சகர், அவரே என் துருகம் என்று சொல்லி அந்த பாடலை நான் எழுதும் போது தாரை தாரையாக கண்ணீர் ஊத்துகிறது. ஐயோ நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லும் போது அப்பதான் அவரே நான் நம்பும் துருகம், அவரே என் கேடகம், என் இரட்சணிய கொம்பும் அவரே, என் உயர்ந்த அடைக்கலமும் அவரே என்ற பாடலை எழுதி நான் முடிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஆரே ஓட்டுச்சு. அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை ஆண்டவர் செய்தார். அது மாத்திரமல்ல, ஊழியத்திற்கு வந்து விட்டேன். ஊழியத்திற்கு வந்தும் அநேக கஷ்டங்கள், சில நேரத்துல குழந்தைகளுக்கு ஃபீடிங் கூட கொடுக்க முடியாத கஷ்டங்கள்லாம் இருந்தது. அந்த சூழ்நிலையில கூட தேவன் எங்களை கைவிடவில்லை. அவர் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று சொல்லப்போ அந்த சூழ்நிலையிலும் ஒரு பாடலை கொடுத்தார். அந்த பாடல், நீர் தான் என்னை தெரிந்து கொண்டீரா அல்லது நானே உண்மை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி ஒரு பாடலை எழுதினேன். அந்த பாடல் சமீபத்துல கூட அது வெளியிட்டிருக்கும் போது வெளியில இருந்து ஒரு நண்பர் அங்கிருந்து நேரடியாக எங்க வீட்டுக்கே வந்து இந்த பாடலை கேட்டு அழுது, இந்த பாடல் என்ன பயங்கரமா என்னுடைய உள்ளத்தை ஆட்டி படுத்துருச்சு, ஆண்டவர் என்ன தெரிந்து கொள்ளலாம், நான் எப்பயோ செத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சாட்சியா வந்து சொல்லிட்டு அதற்குரிய காணிக்கையும் கொடுத்துட்டு போனார். இப்படி சில காரியங்கள் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். தேவன் எந்த நேரத்திலே யாரை பயன்படுத்த வேண்டும் என்று வைத்திருக்கிறாரோ அந்த நேரத்திலே அவருடைய திட்டம் நிறைவேறும். அது யாரா இருந்தாலும் சரி, அது கழுதையா இருந்தாலும் சரி, அதை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்து விட்டால் அவர் அந்த நேரத்திலே பயன்படுத்தி முடிப்பார். நான் எதுக்குமே ஃபிட் கிடையாது, நான் அன்பிட்னு சொன்னா தேவன் உன்னை ஃபிட்டாய் மாத்துவார்.
நீ எவ்வளவு நாள் தேவனுடைய சமூகத்துல விலகி விலகி போயிருந்தாலும் சரி, ஐயோ நான் இதை பண்ண முடியாது, நான் அதை பண்ண முடியாது, நான் இதை பண்ண முடியாது, எதை வேணாலும் நீ சொல்லலாம். ஆனா என் தேவனிடத்துல நீ எந்த ஒரு சால்சாப்பும் சொல்ல முடியாது. தேவன் உன்னை நியமித்த நாளிலே கொண்டு வந்து உன் வேலையை, அவருடைய வேலையை செய்யும்படி உன்னை கொண்டு வந்து வைத்தார். எனவே பிரியமான ஜனமே, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று நீதிமொழிகளின் புஸ்தகம் சொல்லுகிறது போல, நாம் தேவனுடைய சமூகத்தில் இருதயத்தை காத்துக்கொள்கிற ஒரு பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று வேதம் திட்ட தெளிவாய் போதிக்கிறது. அது மாத்திரமல்ல, சில இருதயம் இரண்டகமான மாய்மாலமான இருதயமாய் இருக்கும். இதை சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவரவர் தங்கள் தோழரோடே பொய் பேசுகிறார்கள், இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். ஆமென், ஹல்லேலூயா. அவனவன் தன் தன் யாரு சகோதரனோடு என்ன பேசுறது இல்லையா? உண்மைகளை பேசுகிறது இல்லை, பொய்யை தான் பேசுகிறார்கள். அப்போ இந்த இருதயம் சரியா இருந்தால் எந்த விதமான மாய்மாலமும் இருக்காது. இப்போ இந்த இடத்துல சங்கீதக்காரன் இதை எழுதும் போது சொல்லுகிறான், என்னிடத்துல இந்த மாய்மாலம் இல்லை, ஆனால் என்னிடத்துல இருக்கிறவர்களோ மாய்மாலத்தினாலே பிணைக்கப்பட்டு என்னுடைய வாழ்க்கையும் அவர்கள் சீராய் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு யார் நன்மையை கொடுக்க முடியும், எனக்கு யார் தேவனுடைய சமூகத்திலிருந்து ஒரு கிருபையை கொடுக்க முடியும் என்று சொல்லி நான் புலம்பிக் கொண்டிருக்கிற சூழ்நிலையிலும் கூட மாய்மாலமான வார்த்தைகளை பேசி என்னை கவுக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? இரண்டகமான மாய்மாலமான இருதயம். இந்த இருதயம் இருந்தாலே தேவனுடைய சமூகத்தில் இருந்து இச்சகத்தை பேசும் எந்தவித ஒரு நாவும் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு நாவும். அப்போ நாம் செய்கிற வேலையிலும் கூட, நாம் இருக்கிற இடத்திலும் கூட, நாம் என்ன காரியத்தை செய்யறோமோ அந்த இடத்துல இரண்டகமான இருதயத்தை நாம் பிணைக்காதபடிக்கு, இந்த இருதயத்திலே மாசு மறுவு இல்லாதபடிக்கு தேவனை உண்மையான அந்த இருதயத்தோடு தேடும் போது தேவன் நமக்கு காட்சி தர வல்லவராயிருக்கிறார். அவர் நம்முடைய சத்தத்தை கேட்க வல்லவராயிருக்கிறார். நீங்கள் கூப்பிடும் போது அதற்கு அவர் செவி கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, சிலர் இருதயத்திலே அறியாமையினாலே வஞ்சிக்கப்பட்டு விடுவார்கள். சிலருடைய இருதயம் பாத்தீங்கன்னா அறியாமையினால என்ன நடக்குது ஏது நடக்குது ஒண்ணுமே தெரியாது. சிலர் சபைக்கு போவாங்க, சபையில பிரசங்கம் நடந்துகிட்டு இருக்கும், என்ன பிரசங்கம் நடந்ததுன்னே தெரியாது, என்ன பேசினாங்கன்னே தெரியாது. நம்ம பல தடவை பாட்டு பாடி என்ன காரியங்களை சொல்லி அவங்கள பலப்படுத்தினாலும் கூட ஏதோ ஒரு காரியம் நடக்குது, நமக்கு 2 மணி நேரம் சபையில உட்கார்ந்துருக்கணும்ங்கிற ஒரு கண்டிஷனோட வந்திருப்பாங்க சபைக்கு. அப்போ இப்படிப்பட்டவர்களை தட்டி எழுப்பி தேவனுடைய சமூகத்துல இந்த சத்தியத்தை நீ கேளு, இதுதான் உன்னை விடுதலையாக்கும்னு சொன்னா அவர்களுக்கு அந்த நாலேஜை கொண்டு வர்றதில்ல. பிசாசு என்ன பண்ணிடுறான், நீ இந்த சத்தியத்தை கேட்காம இப்படியே இருந்துரு. சிலர் நல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையில இனிதான் முன்னேறி வரணும் இந்த 2015 இருந்து நினைச்சிருப்பாங்க. நினைச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, இனி ஒரு வாரம் கூட நான் சபைக்கு போகாம இருக்க மாட்டேன், காலையிலே எழுந்துச்சு 9:30 மணிக்கு கிளம்பி டக்குன்னு நான் முதல் வேலையா சர்ச்சுக்கு போவேன், அங்க போய் தேவனுடைய சத்தியத்தை நான் கேட்பேன், நான் இந்த வருஷத்துல தேவனுக்காக எழும்பி வாழ்வேன் அப்படின்னு சொல்லி சில காரியங்கள்லாம் செய்து வச்சுட்டு முதல் வாரம் கிளம்பி ரெடியா நிற்பாங்க. அந்த 9:30 மணிக்கு அன்னைக்குதான் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும். பிசாசு என்ன பண்ணுவான், இன்னைக்கு அவர்களுக்குரிய சத்தியம் சபையில பேசப்பட்டிருக்கும், ஆனால் அவர்களை வீட்டோட அனுப்பி வேற இடத்துல பிசாசு மாத்தி விட்டுருப்பான். இந்த நயவஞ்சகமான அறியாமையினாலே வஞ்சிக்கப்பட்ட இந்த ஒரு காரியத்தை அவர்கள் அறியாமல் இருந்ததுனாலே அவருடைய இருதயம் வஞ்சிக்கப்பட்டு திரும்பவும் அந்த பழைய பாவத்துல, ஐயோ இந்த வாரம் போயிடுச்சு, அதுக்கப்புறம் அடுத்த வாரம் போகணும்னு நினைப்பாங்க. ஆமா, முத வாரமே போகல, 2வது வாரம் எங்க போகிறது, அதுக்கும் போக முடியாது. இதே போல வீட்டிலையும் வேலையிலையும் மற்ற காரியத்திலையும் தான் இருந்து 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 தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாதபடிக்கு அவர்கள் தவிக்கிற சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைய தினத்துல அநேகருடைய வாழ்க்கையில நாம் பார்த்தோமானால் தேவனுடைய சமூகத்துல ஜெபம் இல்லை, அநேகர் வேத வாசிப்பு இல்ல, தேவனுடைய சபைக்கு போறது இல்ல. ஆங்காங்க இப்ப பாத்தீங்கன்னா ஆங்காங்க டிவிலையும் மற்ற இடத்துலயும் அங்கங்க அங்கேயே உட்கார்ந்து ஆராதிச்சு அங்கேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடுறாங்க. இதுல தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக சொல்லுகிறார்கள். இல்லை, தேவனுடைய சமூகத்திலே ரட்சிப்பு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. சீயோனில் இருந்து ரட்சிப்பு வருவதாக என்று தாவீது எழுதுகிறான். அப்ப சீயோனில் இருந்து ரட்சிப்பு வருண்டா, சீயோன் என்பது சபை. சபைக்கு செல்லும் போதுதான் அந்த இடத்துல ரட்சிப்பு உண்டாகும்.
ஒரு மகிமை உண்டாகும். எங்கே 2 அல்லது 3 பேர் நாமத்தின் நிமித்தம் கூடி ஜெபிக்கிறீர்களோ அந்த இடத்துக்கு நான் வருவேன் என்று சொன்ன தேவன், நீங்கள் கூடி சபையை ஆராதிக்கிற இடத்திலே என் தேவன் வந்து அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆனால் அநேகர் இருந்தால் சூடு உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ 2 அல்லது 3 பேர் இருக்கும் போது அவர்கள் சொல்லுகிற சில காரியங்கள், இவர்கள் சொல்லுகிற சில காரியங்கள், அப்ப தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அநேக காரியங்கள், சில வேத வாக்குகளை எடுத்து அவர்களுக்கு போதிக்கிற காரியங்கள், இப்படி இருக்கும் போது அந்த இடத்திலே ஒரு நல்ல மனரம்யமான கிறிஸ்தவ வாழ்க்கை உண்டாகும். இல்லை என்றால் அவர்கள் விழுந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பின்மாற்றத்துக்கு போனதுக்கு காரணம் எந்த ஒரு நிலையிலும் தேவனை தேடாததே. தேவனை எப்படியோ தேடிக்கொண்டிருக்கிறவர்கள் இன்னும் தெய்வத்தோடு இணைந்திருக்கிறார்கள். ஆனால் தேவனை தேட மறுத்தவர்கள், இந்த உலகத்தோடு ஒட்டி வாழ நினைத்தவர்கள் எல்லாரும் பின்மாற்றத்தினாலே பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களை மற்ற மதத்தினர் மடக்கி பிடிக்கிறார்கள். காரணம் என்ன? இவர்கள் சரியான சத்தியத்தை அறியாததனாலே வந்த விளைவுகள். சரியா வேதத்தை படிப்பதில்லை, ஏதோ சொல்லுகிறார்கள். நமக்கு என்ன தெரியும்? அறியாமையினாலே அப்படியே போய் சபையில உட்கார்ந்து இருக்கிறோம், அறியாமையா எழுந்திருச்சு வருகிறோம், ஒண்ணுமே நடக்கிறது இல்லை. அப்ப இருதயத்திலேயும் ஒரு பலன் இல்லை, அப்ப ஒண்ணுமே இல்லை. அப்போ தேவனுடைய வசனம் இருதயத்துல கிரியை செய்யறது இல்ல, ஏதோ போய் டைம் பாசிங் உட்கார்ந்து இருக்கிறோம். ஆண்டவர் ஏதோ ஒரு காரியம். சிலர் வாலிப பிள்ளைகளை பாத்தீங்கன்னா வீட்டில இருந்து அடிச்சு கொண்டுட்டு வருவாங்க சபைக்கு, போடா போய் உட்கார்ற சபையில அப்படின்னு சொல்லி. அப்ப சபையில கொண்டு போய் உட்கார வச்சு கொஞ்ச நேரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா தம்பி 2-3 பாட்டு பாடுறதுக்குள்ள எந்த வழியா எழுந்திரிச்சு வெளியில போவான்னு தெரியாது. ஏன்னா உள்ள உட்கார வைக்காது பிசாசு அவர்களை. அது மாத்திரம் இல்ல, சிலர் கண்டிஷனோட உட்கார்ந்து இருந்தா கூட அவர்களுடைய இருதயம் வேற இடத்துல இருக்கும். அவர்களுடைய முகம் ஊழியக்காரரை பார்த்திருக்கும், அவங்க இருதயமோ வேற இடத்துல தூரமா இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு சரியான கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே ஒரு மனுஷன் முன்னேறி வர வேண்டும் என்று சொன்னால் சத்தியமாய் முடியாது. அவன் எல்லாவற்றிலும் தேவனுடைய நீதி என்ன, தேவனுடைய பரிசுத்தம் என்ன, எதற்காக 2 மணி நேரம் நம்ம சபையில வேஸ்ட் பண்ணுகிறோம், எதற்காக தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறோம் என்பதை ஒரு விசை கூட அவன் ஆராய்ந்து பார்த்தானால் அவன் தேவனுக்குள்ளாக உண்மையான ஒரு விசுவாசியாய், பரிசுத்தமுள்ள ஒரு விசுவாசியாய், எல்லாவற்றிலும் தேவனுடைய நீதியை அறிந்த ஒரு விசுவாசியாய், எல்லாவற்றிலும் வஞ்சிக்கப்படாத ஒரு விசுவாசியாய், சுத்த இருதயத்தோடு தெய்வத்தை ஆராதிப்பதை நாம் பார்க்க முடியும். எனவே எனக்கு பிரியமான ஜனமே, அநேகர் இப்படிப்பட்ட காரியத்துல தான் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, 5வது காரியத்துல பார்த்தா அவிசுவாசத்தினாலே கடினமான இருதயம். அது பாத்தீங்கன்னா மார்க் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட அவிசுவாசத்தினாலே கடினமான ஒரு இருதயத்தோடு தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறது. விசுவாசம் இல்லாமல், வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவனுடைய சமூகத்துல நீ எங்க இருந்து வந்தாலும் சரி, 30 வருஷம் விசுவாசியா இருந்தாலும் சரி, 20 வருஷம் விசுவாசியா இருந்தாலும் சரி, இல்ல தேவனுக்காக அள்ளி கொடுக்கிற விசுவாசியா இருந்தாலும் சரி, ஆனால் நீ தேவனுடைய சமூகத்துல கடின இருதயத்தோட எதையும் பெற்றுக்கொள்ள முடியாதபடி பக்கத்துல இருக்கிறவனையும் எடரை விழுகிற அளவுக்கு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோமானால் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு இருதயத்தோடு அவர் உன்னை பார்த்து அற்ப விசுவாசியே என்னை விட்டு அகன்று போ என்று சொல்லுகிற நிலைமை வரும். அப்போ தேவனுடைய சமூகத்துல கடினமான இருதயத்தோடு தேவனுடைய சமூகத்துக்கு செல்லவே கூடாது. ஒரு ஃப்ரீ ஹார்ட், ஆண்டவருடைய சமூகத்துல உன்னதமான அந்த வார்த்தை எப்பொழுது நமக்கு கிடைக்கும், தேவன் நமக்கு பேச போகிற வார்த்தை என்ன என்பதை விசுவாசத்தோடு காத்திருக்கும் போது அங்கிருந்து வருகிற வார்த்தை வேறு விதமாக இருந்தா கூட நீ விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டபடி உன் மூலம் ஆண்டவர் அங்க பேசுவதை நீ பார்க்க முடியும். ஆனால் அந்த இடத்துல நீ போய் கடின இருதயத்தோட, ஆமா என்ன பேச போறாங்க, என்ன நடக்க போகுது, என்ன காரியம் நடக்க போகுது, ஏதோ ஒண்ணு நான் சரி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் உட்கார்ந்து இருக்கும் போதுதான் எந்த அற்புதத்தையும், எந்த அடையாளத்தையும், எந்த ஒரு நீதியையும், எந்த பரிசுத்தத்தையும், எந்த விதமான காரியத்தையும் உன்னுடைய இருதயத்திலையும் பார்க்க முடியாமல் போகிறது. எனவே தேவனுக்கு ஏற்ற ஒரு இருதயத்தோடு நாம் வாழும்போது தேவன் நம்மிலே வாசம் செய்ய முடியும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லப்படி எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதற்கு மிக மிக முக்கியமாய் இருப்பது இருதயத்தின் தன்மை. அது இருதயத்தின் தன்மை திருக்குள்ளதாய் இருக்கிறது, மகா கேடுள்ளதாய் இருக்கிறது. 2வது இரண்டகமான இருதயம் மாய்மாலத்தினால் பிடிக்கப்பட்டிருக்கிறது. 3வது அறியாமையினால் வஞ்சிக்கப்பட்ட இருதயம் இன்று அநேக இடத்திலே காணப்படுகிறது. 4 அவிசுவாசத்தினால் கடினமான இருதயமாய் காணப்படுகிறது. இப்பேற்பட்ட இருதயம் இந்த வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருந்தால் அவர்கள் ஒரு நாளும் தேவனுடைய சமூகத்திலே முன்னேறவே முடியாது. இந்த வாலிபம் என்பது தேவனுக்காய் எழும்பி நிற்கக்கூடிய ஒரு உன்னதமான நிலையை குறிக்கிறது. வேத வசனம் நமக்கு மிக தெளிவாய் சொல்லுகிறது. சங்கீதம் 119:9 சொல்லுகிறது, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. அப்போ அந்த வசனம் அவனை காத்துக் கொள்ள வேண்டும்.
அந்த வசனம் அவனுக்குள்ளே இருந்து கிரியை செய்ய வேண்டுமானால் முதலாவது அவனுடைய இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். இருதயம் சுத்தமுள்ளவர் பாக்கியவான்கள். அப்போ இருதயம் சுத்தமாக இருக்கும் பட்சத்துல தான் தேவனுடைய வசனம் அவனுடைய இருதயத்துக்குள்ளாக இறங்கி கிரியை செய்யும். அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிற காரியம் அது மாத்திரமல்ல. அந்த 119:9 நீங்கள் ஒரு 8 வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக நேர்த்தியான கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளாக எப்படி ஒருவன் இருக்க வேண்டும் என்பதற்கு மிக நேர்த்தியான சில காரியங்களை சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, பொல்லாத இருதயங்களின் தன்மைகளை நாம் பார்த்தோம். இப்பொழுது தேவனுக்கேற்ற இருதயம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு சில காரியங்களை பார்த்து நாம் முடிப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய வசனம் உனக்குள்ளே வந்து கிரியை செய்யும் போது அதை நீ தற்காத்து அதை இருதயத்திற்குள்ளாக வாங்கி அந்த வசனத்தை கொண்டு தேவன் என்ன பேசி இருக்கிறார், எதற்காக அந்த வார்த்தை நமக்குள்ளே வந்திருக்கிறது என்ற ஒரு காரியம் உன் இருதயத்திற்குள்ளே வரும்போதுதான் தேவன் அதிலே மகிமைப்படுவார். அந்த வசனம் உன் இருதயத்திலே ஒவ்வொரு நாளும் கிரியை செய்து கொண்டே இருக்கும். அதை நீ காத்திருக்கும் போது, அந்த வசனத்தை நீ காத்து உன் இருதயத்திலே வைத்திருக்கும் போது அது ஒவ்வொரு நாளும் கிரியை செய்வதை நீ பார்க்க முடியும். அநேக இடத்திலே நாங்கள் சத்தியத்தை சொல்லும் போது, அநேக இடத்துல பேசும்போது கூட அநேகர் வந்து சொல்லுவார்கள், நாங்கள் பேசிவிட்டு வந்துருவோம். ஆனா 1 மாதம் 2 மாதம் கழிச்சு யாரோ ஒருவர் போன் பண்ணி சொல்லுவாங்க, ஐயா நீங்க அன்னைக்கு பேசின இந்த சத்தியம் என்ன உடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப காரணம் என்ன? 100 பேர் சபைகளை இருக்கிறாங்க, 200 பேர் சபைகள்ல இருக்கிறாங்கன்னா நம்ம பேசுவோம். சில நேரத்துல இன்னைக்கு என்ன பேசணும் ஒன்னும் இல்லையே அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா ஆவியானவர் யாரு உள்ளத்தையோ எப்பயோ போய் உடைச்சு எடுத்து இருப்பாரு. அவங்க 1 மாசம் கழிச்சு திடீர்னு வந்து சொல்லுவாங்க, அன்னைக்கு நீங்க பேசின வார்த்தை எனக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சபைகளிலே தேவ ஆவியானவர் பேசுகிற ஒவ்வொரு காரியமும் அது சும்மாய் தரையிலே விழுந்து விடாது. அதுபோல விதைக்கிற விதையும் கூட ஒரு மனிதனுடைய இருதயத்திலே விதைக்கும் போது சரியான இருதயமாய் இருக்கும் பட்சத்திலே அந்த விதை அவனுடைய இடத்தில் இருந்து முளைக்க ஆரம்பிக்கும். அது முளைக்கும் பொழுது அது அநேகருக்கு கனி கொடுக்கிற ஒரு காரியமாய் மாறி போகும். அவனுடைய வாழ்க்கையிலும் சரி, அவனுடைய எல்லா எண்ணங்களிலும் சரி, அவன் போகிற இடங்கள் வருகிற இடங்கள் எல்லா இடத்திலையும் அவன் கனி கொடுக்கிற ஒரு மரமாய் இருக்க முடியும். எனவே உண்மையும் நன்மையுமான இருதயம் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறது. அந்த நன்மையான இருதயத்தை தான் ஆண்டவர் இந்த நல்ல நாளிலே தேடிக்கொண்டிருக்கிறார். எனக்கு பிரியமான ஜனமே, நீ அந்த நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட ஒரு விதையை போல இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நல்ல நாளிலே விரும்புகிறார். அதற்கு உன்னுடைய இருதயத்தை தேவன் பக்கம் திருப்ப வேண்டும் என்றும் ஆண்டவர் விரும்புகிறார். உன்னுடைய இருதயம் உலகத்தின் பின்னணியிலே சிக்கி தவித்துக் கொண்டிருந்தாலும், உன்னுடைய இருதயம் உலகத்தின் பாரம்பரியத்தினாலே பிடிக்கப்பட்டிருந்தாலும், உன்னுடைய இருதயம் தேவனை விட்டு சற்று தூரம் போயிருந்தாலும், இந்த நல்ல நாளிலே தேவன் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மீண்டும் உன்னுடைய இருதயத்தை நான் புதுப்பிப்பேன். நீ என்னுடைய வார்த்தையை நீ கேட்டு பத்திரப்படுத்தி உள்ளான அனுபவத்திலே நீ வாங்கிக் கொள்ளும் போது சதையான இருதயத்தை உனக்கு கொடுத்து என் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் மணி உன்னை வைப்பேன் என்று ஆண்டவர் திட்டவட்டமாய் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான ஜனமே, தேவனோடு பேசிக்கொண்டிருப்பதை நீ உணர்ந்து கொள். இந்த நல்ல நாளிலே தேவன் உனக்கு கொடுக்கிற சத்தியம் எனக்கு தான் இந்த சத்தியம் என்று எடுத்துக்கொண்டு இந்த இரவுகளிலே அதை பார்த்து, அப்பா நீர் எனக்கு கொடுத்த சத்தியத்தின்படி நான் உண்மையும் முத்தவுமாய் ஒரு பரிசுத்த இருதயத்தோடு உம்மிடத்தில் இனி நடப்பேன் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே இன்றைக்கு ஒரு பொருத்தனையை வைத்து தேவனுடைய சமூகத்தில் ஜெபி. அப்பொழுது உனக்கு எட்டாத ஒரு பெரிய காரியத்தை தேவன் செய்வதை நீ பார்க்க முடியும். நீ அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஐயோ இனிமே நான் ஆண்டவர்கிட்ட எப்படி அந்த சுத்த இருதயத்தோட போகிறது, நான் பெரிய பாவி ஆயிட்டனே, பெரிய பாவத்துக்குள்ளாக மாறி போயிட்டனே, இனி நான் எப்படி போக முடியும் என்று சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இல்ல, ஆண்டவர் எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். நீ காலேஜ் லைஃப்ல, நீ கல்லூரி லைஃப்ல எங்க போய் எங்க வந்து என்ன காரியங்கள் செய்திருந்தாலும் தேவன் ஒரு விசை கூட உனக்காக அவர் சிலுவையிலே மரித்தார் என்று இந்த இரவு வேளையிலே நீ நம்புவாயானால்
எல்லா பாவங்களையும் அசுத்தங்களையும் நீக்கி நாளைய தினத்தில் உன்னை ஒரு நீதிமானாய் மாற்றுவதற்கு அவரால் முடியும் என்பதை நீ விசுவாசிக்க வேண்டும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்கிறது. எனக்கு பிரியமான ஜனமே, நீ இன்றைக்கு கூட உன்னை தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் விட்டுக் கொடு. தேவன் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அது மாத்திரமல்ல, திறந்த இருதயம் தேவனுடைய கரத்திற்கு கொடுக்கின்றது. அப்போ வசனத்தை கேட்க நம்ம என்ன பண்ணணும்? திறந்த இருதயமாய் தேவனுடைய சமூகத்திலே கொடுக்க வேண்டும். இதை பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலரின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் மிக திட்டவட்டமாய் நமக்கு போதிக்கிறது. திறந்த இருதயத்தோடு தேவனை நாம் பார்க்க வேண்டும். தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது, அப்பா அந்த திறந்த இருதயத்துல எனக்கு எல்லாவற்றையும் நீங்க கொடுங்க என்று சொல்லி உன் வாயை விரிவாய் திற, அதை நான் நிரப்புவேன் என்று சொன்னப்பட்டபடி, அப்போ வாயை திறக்கும் போது மாத்திரம்தான் தேவனுடைய அபிஷேகம் உன்னை மூட முடியும். அதுபோல உன்னுடைய இருதயத்தை நன்றாக திறந்து கொடுக்கும் போதுதான் தேவன் அதிலே வாசம் செய்ய முடியும். தேவன் அதிலே வாசம் செய்ய வந்துவிட்டால் அதில் இருக்கிற பொல்லாங்கான சிந்தனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் வெளியே போயிடும். அப்போ தேவனுடைய ஆலயமாய் அது மாறி போயிடும். எனவே தேவனுடைய சமூகத்துல வசனத்தை கேட்க திறந்த இருதயத்தோடு தேவனுடைய கரத்திற்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் செல்ல வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, 3, விசுவாசிக்கும் இருதயம் தேவனுடைய நீதியை வரவேற்கிறது. தேவனுடைய சமூகத்தில் 1000 வசனங்களை பேசுவதல்ல, கேட்கிறதல்ல, நன்றாக ஜெபிப்பதல்ல, விசுவாசம் இல்லாத எந்த ஒரு காரியமும் தேவனுடைய சமூகத்துக்கு எட்டப்பட முடியாது. அதனால நீ நல்ல ஒரு விசுவாசத்தோடு தேவன் எனக்கான காரியத்தை செய்வார். அப்போ விசுவாசம் எப்படி இருக்கும்னு சிலர் கேட்பாங்க. அப்போ விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கு என்று வேதம் சொல்லுகிறது. நீ காண்கிறதை நம்புகிறது விசுவாசம் அல்ல, காணாத ஒரு தெய்வத்தை நம்பி இந்த நேரத்தில் நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாயே, அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசம் உன்னை உயிர்ப்பிக்கும், அந்த வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்கும் என்று நீ இந்த நேரத்தில் விசுவாசித்தால் கூட தேவன் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். எனக்கு பிரியமான தெய்வ மனுஷ பிள்ளைகளே, தேவன் உங்களோடு இடைபடுவதை நீங்கள் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, களி கூறும் இருதயம் சந்தோஷப்பட்டு அவர் ரட்சிப்பில் சந்தோஷப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், தேவனுக்காக தன்னுடைய இருதயத்தை முழுவதுமாய் விட்டு கொடுக்கிற ஒரு இருதயத்துல வேத வசனம் சொல்லுகிறபடி, சங்கீதம் 4:7 சொல்லுகிறபடி, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். சமாதானத்தோடு படுத்துக் கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன் என்று சொல்லப்பட்டபடி இந்த வேத வசனத்தின்படி தேவனுடைய அவருடைய கரத்திற்குள்ளாக உன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து உன்னுடைய இருதயத்தை முழுவதுமாய் தேவனுக்கு முன்பாக நீ திசை திருப்பும் போது இந்த ஆசீர்வாதமும் தேவன் உன்னை கொண்டு கலிகுறுகிற ஒரு காரியமும் தேவனுடைய விசுவாசம் உனக்குள்ளே நிலைத்திருக்கிற ஒரு காரியமும் எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வ சமாதானம் உன்னை மூடுவதையும் நீ பார்க்க முடியும். இந்த 2015 உனக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தையும் புதிய திட்டங்களையும் வகுத்து கொடுக்கிற ஒரு நாளாய் இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. என் தேவன் நினைத்தால் இந்த இரவு வேளையிலே உனக்கான காரியத்தை செய்வதற்காக அவர் திட்டமணியதை எடுத்து உன் கையிலே கொடுப்பார். அதற்கு உன்னுடைய விசுவாசம் ஆயத்தமாய் இருக்கும் பட்சத்திலே அந்த காரியம் நடக்கும் என்பதை நீ விசுவாசிக்க வேண்டும். என் தேவன் ஒரு முறை சொன்னாரானால் அவர் பொய் சொன்ன மனுபுத்திரன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறபடி அவர் சொன்ன காரியத்திற்காக நீ மனமு வந்து என் தேவனிடத்தில் சமூகத்தில், அப்பா, நான் எவ்வளவோ இருதயத்திலே சுத்தம் இல்லாமல் நான் வாழ்ந்து விட்டேன், ரெண்டகம் பண்ணி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாமல் இருந்து விட்டேன், அறியாமையினால் வஞ்சிக்கப்பட்டு வாழ்ந்து விட்டேன், அவிசுவாசத்தினால் கடினமான இருதயத்தோடு வாழ்ந்து விட்டேன், என்னுடைய வாழ்க்கை முழுவதும் பிசாசின் தந்திரத்தினாலே பிடிக்கப்பட்டு போயிட்டது. இனி எனக்கென்று என்ன காரியம் நடக்கும்? நான் தேவனிடத்தில் எந்த முகத்தை வைத்துக் கொண்டு நான் பேசுவேன் என்று சொல்லி ஒருவேளை நீ அங்கலாய்த்த வண்ணம் இருந்தால் இந்த இரவு வேளையிலே அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி உன் அறை வீட்டை பூட்டி தேவனுடைய சமூகத்தில், அப்பா, என்னுடைய எல்லா அந்தரங்களையும் நீர் அறிந்திருக்கிறேன், நான் மனிதனிடத்தில் இந்த அந்தரங்களை சொல்ல முடியாது, ஆனால் உம்மிடத்திலே நான் சொல்ல முடியும். அப்பா, இந்த நேரத்தில் எனக்கு ஒரு பரிபூர்ணமான எல்லா விடுதலையும் கொடுத்து என் இருதயத்துக்குள்ளாக ஒரு சமாதானத்தை நீர் உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் நீ கதறி அழும்போது தேவன் உன்னை கொண்டு மிகப்பெரிய காரியங்களை செய்வார். உனக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அவர் மகிமையுள்ள தேவன். அவர் உனக்காக அன்றே சிலுவையில் அடிக்கப்பட்டு உன் பாவங்களுக்காக எல்லாவற்றையும் இழந்து போனார் என்பதை இன்று நீ விசுவாசித்து தேவனுடைய சமூகத்தில் மனப்பூர்வமாய் உன்னை விட்டுக் கொடுக்கும் போது தேவன் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வதை நீ பார்க்க முடியும். எனக்கு பிரியமான ஜனமே, எனக்கு பிரியமான வாலிப பிள்ளைகளே, எனக்கு பிரியமான வாலிப தங்கைகளே, தேவனோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நீ எதை இழந்து போனாலும் என் தேவன்
இன்னும் ஒரு தருணம் உனக்காக வைத்திருக்கிறார். இன்னும் ஒரு தருணத்தை வைத்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், மீண்டும் நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று சொல்லி அவர் உன்னை அழைத்து உன் இருதயத்தை சுத்தப்படுத்துவதற்காக இந்த 2015 உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலே நீ மனமு வந்து என் தேவனுக்கு முன்பாக, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் ஒரு விசை கூட. அன்று தாவீது சொன்னது போல, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொன்னீங்களே அப்பா, அதுபோல எனக்கு நிலைவரமான ஒரு ஆவியை கொடுத்து உம்மை உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் என்னை ஆண்டவரே நீங்கள் துதிக்க வைங்க என்று சொல்லி நீ ஆண்டவருடைய சமூகத்திலே கண்ணீர் விட்டு கெஞ்சும் போது தேவன் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். எனக்கு பிரியமான ஜனமே, இந்த இரவு வேளையிலே ஆங்காங்கே இந்த வல்லமையின் துணியின் மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான ஜனமே, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லப்பட்டபடி, இருதயமே மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாயிருக்கு என்று சொல்லப்பட்டபடி, இந்த எல்லா விதமான இருதயத்தையும் தேவன் இந்த புது வருடத்திலே மாற்றி போட்டு சதையான ஒரு இருதயத்தை உனக்கு கொடுத்து, தேவனை நீ என்னாலும் பார்க்கக்கூடிய ஒரு மனிதனாய் அவர் உன்னை மாற்றப் போகிறார் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. இந்த இரவு வேளையிலே என் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிடு, அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி வேண்டு, அவர் உன்னை கொண்டு செய்ய போகிற காரியம் மகத்தானதாய் இருக்கும். ஆண்டவர் இம்மட்டுமாய் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனக்கு பிரியமான ஜனமே, நாம் முழங்கால் படியிடுவோம். தேவன் நம்மோடு இடைபடுவாராக. எந்தெந்த இடத்திலிருந்து எங்கெங்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ ஆங்காங்கே இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஒரு விசை கூட நம் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மைப்பட்டு, அப்பா என் இருதயம் மகா கேடுள்ளது, என் இருதயம் மகா திருக்குள்ளதா இருக்கிறதப்பா, இந்த இருதயத்தை கொண்டு இன்னைக்கு நீர் எங்களுக்கு பேசி இருக்கிறீர், இந்த காரியத்தை கொண்டு அப்பா நான் இந்த புது வருடத்துல உமக்கு பிரியமான ஒரு மனுஷனாய் மாற வேண்டும் அப்பா என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு விசை கூட நீர் கண்ணீர் விட்டு அழும்போது தேவன் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்வார். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். நாதா, இந்த சூழ்நிலையிலும் கூட இந்த இணையத்தின் மூலம் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை இந்த நேரத்தில் நீ தொடுவீராக. உம்முடைய வல்லமையில கரத்தினாலே எங்கள் பிள்ளைகளை மூடி மறைத்துக் கொள்ள வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பிசாசின் தந்திரங்களுக்கு தன்னை விட்டு கொடுக்காதபடி எந்த சூழ்நிலையிலும் அடைத்த தேவன் உண்மையுள்ளவர், அவர் அற்புதங்களை செய்ய வல்லவர் என்று சொல்லி தன்னை முழுவதுமாய் தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுக்க ஆண்டவரே தாவீதை போல தேவனுக்காக எழும்பி நிற்கிற ஒரு பிள்ளைகளாய் மாற்றுவீராக. யோசேப்பை போல தேவனுக்கு உண்மையாய் நிற்கிற பிள்ளைகளாய் மாற்ற வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வல்ல நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய மகிமையுள்ள கரம் கூட இருக்கட்டும். இந்த இடத்துல ஆண்டவரே இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீது தேவனுடைய அபிஷேகம் அளவில்லாமல் இறங்கட்டும் தகப்பனே. கூட இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த கடைசி காலத்துல ஒரு பிள்ளை கூட பிசாசின் தந்திரங்களுக்குள்ளே சிக்காதபடிக்கு தேவனுடைய வலதுகரம் ஒவ்வொரு பிள்ளைகளை தாங்கி நல்ல இருதயத்தை கொடுத்து உம்மை ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் உமக்காக எழும்பி நிற்கவும் நீர் இந்த கடைசி காலத்துல பெரிய காரியங்களை எங்கள் பிள்ளைகளை கொண்டு செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா கனமும் துதியும் மகிமையும் உமக்கே உரிதாகட்டும். நீர் அப்படியே செய்து முடிக்க போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இம்மட்டுமா எங்களோடு இடைப்பட்டு உம்முடைய வார்த்தைகளை எங்கள் பிள்ளைகளுடைய ஆண்டவரை உள்ளத்துல வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். பலப்படுத்துங்க, காத்துக் கொள்ளுங்க. மகிமையின் தெய்வம் தாமே கூட இருந்து வழி நடத்துங்க. இந்த நேரத்திலும் கூட இந்த இணையத்தின் மூலமாக எங்களுக்கு ஆண்டவரை இந்த செய்தியை கொடுக்க ஆண்டவரை அப்பா கிருபை தந்து ஆண்டவரை அருமையான பாஸ்டர் செல்வம் அவர்களுக்காகவும் அவருடைய இணைய வானொலிக்காகவும் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்துகிறோம். அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக. பலப்படுத்துங்க, காத்துக் கொள்ளுங்க, எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீட்பர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை ஆராதனை புது மகிழ்ச்சியோடும் ஆராதனை 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 புது கொண்டாட்டத்தின் ஆராதனை 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 புது வருடத்திற்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை புது மகிழ்ச்சியோடும்
ஆராதனை 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 புது கொண்டாட்டத்தின் ஆராதனை 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 புது வருடத்திற்கு ஆராதனை. நன்றி 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 தேவனே, நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 தேவனே, நன்றி 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 இயேசுவே. காப்பவரே ஆராதனை, இனிமேலும் காப்பவரே ஆராதனை. இம்மட்டும் காப்பவரே ஆராதனை, இனிமேலும் காப்பவரே ஆராதனை. புதுபலன் தந்தவரே ஆராதனை, புது கிருபை தந்தவரே ஆராதனை. புதுபலன் தந்தவரே ஆராதனை, புது கிருபை தந்தவரே ஆராதனை. ஆராதனை ஆராதனை புது மகிழ்ச்சியோடும் ஆராதனை 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 புது கொண்டாட்டத்தின் ஆராதனை 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 புது வருடத்திற்கு ஆராதனை. நன்றி 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 தேவனே, நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 தேவனே, நன்றி 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 இயேசுவே. Happy 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 Christmas, happy 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 New Year, happy 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 Christmas, happy 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 New Year. ராஜாதி ராஜனுக்கு ஆராதனை, கர்த்தாதி கர்த்தனுக்கு ஆராதனை. ராஜாதி ராஜனுக்கு ஆராதனை, கர்த்தாதி கர்த்தனுக்கு ஆராதனை. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதனை, பணிந்து குனிந்து ஆராதனை. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதனை, பணிந்து குனிந்து ஆராதனை. ஆராதனை ஆராதனை புது மகிழ்ச்சியோடும் ஆராதனை 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 புது கொண்டாட்டத்தின் ஆராதனை 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 புது வருடத்திற்கு ஆராதனை. நன்றி 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 தேவனே, நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 தேவனே, நன்றி 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 இயேசுவே. Happy 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 Christmas, happy 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 New Year, happy 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 Christmas, happy 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 New Year. மகிமையின் தேவனுக்கு ஆராதனை, மாட்சிமை கர்த்தனுக்கு ஆராதனை. மகிமையின் தேவனுக்கு ஆராதனை, மாட்சிமை கர்த்தனுக்கு ஆராதனை. முழு மனதோடும் ஆராதனை, முழு பலத்தோடும் ஆராதனை. முழு மனதோடும் ஆராதனை, முழு பலத்தோடும் ஆராதனை. ஆராதனை ஆராதனை புது மகிழ்ச்சியோடும் ஆராதனை 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 புது கொண்டாட்டத்தின் ஆராதனை 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 புது வருடத்திற்கு ஆராதனை. நன்றி 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 தேவனே, நன்றி 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 இயேசுவே,
மேசியாவுக்கு ஆராதனை, பரிசுத்த ஆவிக்கு ஆராதனை. வரப்போகும் மேசியாவுக்கு ஆராதனை, பரிசுத்த ஆவிக்கு ஆராதனை. பக்தியோடு புத்தியோடும் ஆராதனை, பரலோக தேவனுக்கு ஆராதனை. பக்தியோடு புத்தியோடும் ஆராதனை, பரலோக தேவனுக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை புது மகிழ்ச்சியோடும் ஆராதனை. ஆராதனை ஆராதனை புது கொண்டாட்டத்தின் ஆராதனை. ஆராதனை ஆராதனை புது வருடத்திற்கு ஆராதனை.